ஃபில்ம் எடிட்டிங்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அப்போ கிளாரிட்டியாக தெரிஞ்சுதா? ப்ராசஸ் கேள்விப்பட்டேன், தலை சுற்றிருச்சு. பட் உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே தான் இருந்தது. கைக்கு அந்த சான்ஸை விட்டுட்டு வெறும் ஃபில்ம் மட்டும் நம்பி போகிறது கரெக்டான சாய்ஸா? கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனால் சினிமாவில் வந்து ஒருத்தன் தோற்று போய் சினிமாவை சொல்கிறான்னா அது பொய், நம்பிடாதீங்க. லப்பர் பந்து படம் பண்ணும்போதே 2 பேர் போயிட்டாங்க. சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஃபில்ம் எடிட்டிங்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அப்போ கிளாரிட்டியாக தெரிஞ்சுதா? இங்கே ஸ்கோப் இருக்குது, இங்கே நம்ம போனால் இது பண்ணலாம். எடிட்டிங்குள்ளே போகணுன்றதே ஓரளவுக்கு தான் ஐடியா இருந்தது. ஸோ நான் எடிட்டிங்குள்ளே போகணுன்றது எக்ஸாக்டாக எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்துச்சு, எனக்கு தெரியும். பட் நான் வந்து இப்போ டப்பிங் எடுக்கணுமா, இல்லைனா ஒரு டேரக்டர் போய் அசண்டாக சேரணுமா, இல்லைனா வந்து சினிமோகிராஃபி லைன் பண்ணணுமா, எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் படித்த காலேஜில் என்னோடய சார்கிட்டே போய் கேட்குறேன், சார் நான் வந்து முடிச்சுட்டு எடிட்டிங் போகலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து டே பார்த்துட்டு வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அவர் போவானான்னு சொல்ல, இட் மே பி ஸோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஏன்னா இது வெள்ளையாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் சொல்கிறது 2008 இதெல்லாம் வெளில தெரியாது, எடுக்கணுமா அப்படின்னு கேட்டார். சரி போன்னு சொல்லி, என்னடா நம்ம சொல்கிற சார் எப்படி சொல்லிட்டாரு. சரி அப்புறம் என்ன பண்ணலான்ற ஒரு அந்த ப்ராசஸில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் விவேக் நோத்தர், இப்போ அந்த கொட்டேஷன் கேங்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுல, பாக்ஸர், அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சொன்னார், நீ எடிட்டிங் பண்ணல அப்படின்னு. காலேஜ் முடிச்சு ஒரு 5 months என்ன பண்ணணும் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கேட்டால், நீ எடிட்டிங் பண்ணல, நீ பண்ணியிருப்பேன்னு நினச்சேன், ஏன் பண்ணல அப்படின்னா. என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நான் வந்து அப்போ டிஜிட்டல் மேஜிக்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ வந்தது எங்களை சாலிகிராமத்தில். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது. அங்கே வந்து நானாக போய் நிறைய பேர் விசாரிச்சதுக்கப்புறம் அங்கே நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் எடிட்டிங் படிக்கணும் இந்த மாதிரி கேட்கும்போது, அப்போ அவங்க ஹேபிட் படித்ததான் ஃபிலிமுக்குள்ளே வர முடியுன்றது 2 பேர் சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஹேபிட் சொல்லியிருக்கோம். அங்கே வெங்கட் சார் ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்தாரு. பட் என்னன்னா அந்த ஒரு 3 months நான் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக போனேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸு யாரும் சேர்க்கல, யாருக்கு கேட்கும்போது யாருக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து மழையோ வெயிலோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. சைதாப்பேட்டில் வீடு, சாலிகிராமத்தில், அது டேரெக்டாக 3 to 5 நினைக்கிறேன் டெய்லி கிளாஸு. அது டெடிக்கேட்டாக போய் அட்டன் பண்ணேன். அப்படி தான் படித்து எடிட்டிங் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி. ஆனால் ஃபிலிம் எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் கேள்விப்பட்டேன், தலை சுற்றிருச்சு. அதாவது வந்து இந்த போய் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து, ஏன்னா இப்போலாம் வெரி ஈஸி. அப்போ வந்து எப்படின்னா அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி நெகட்டிவ் தான் அப்போ அந்த டைம். ஸோ அப்போ அவங்க கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே 4-5 years ஆகும். அதில் காசும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. மோர் தேன் மணி வந்து நம்ம அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்கலனா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, உள்ளே போகணும், வேறு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், ஏதாவது வழியில் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடிட்டிங் முடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சினிஷன் இருக்கு, இன்னும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். விதி மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் இதான் உண்மை நடந்தது. நான் நிறைய இதுலேயும் சொல்லியிருக்கேன். என்னடா நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஷனில் போய் அவங்ககிட்ட போய் கத்திட்டு இருந்தேன். பட் அவன் வந்து ஃபோனில் இருந்தான், எனக்கு தெரியவே தெரியாது. ஹெட்செட் போட்டு பேசிகிட்டு இருந்தான். நான் பாட்டு போயிட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போனேன்டா, வேலைக்கே அவ்வளோ நான் பாட்டு ரெண்டாமல் கத்திட்டு இருக்கேன். திரும்பிட்டு எங்கே நீ போனேன்னு சொன்னான் அப்படின்னா, ப்ரைம் ஃபோக்கஸ் நான் இப்போ ஸ்டூடியோ வந்தது இங்கே இப்போ இல்லை, சாலிகிராமத்தில் இருக்கும். அங்கே நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி இன்டர்வியூக்கு. எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட், எடிட்டிங் தான் போகணும், பட் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிறைய நான் புலம்பிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், பாக்யலட்சுமின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து சினிமாவில் வந்து ஒரு ஃபேமஸ் சினிமோகிராஃபர். ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ப்ரைம் ஃபோக்கஸ் யார்? ஆமாம் என் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் அவங்க சொல்கிறான். அப்படியா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து அப்பா பார்க்க சொல்லிட்டு. சங்கர் சார் போய் நெக்ஸ்ட் டே பார்த்தேன். டி சங்கர்னு கேமராமேன், அவர் மணிவண்ணன் சார் எல்லா படத்துக்கும் கேமரா பண்ணுவாங்க. ஸோ அவரை போய் பார்த்தா, அவரு வந்து என்ன 7 கஸ்ட்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டில் ஒரு ஸ்டூடியோவில் கூப்பிட்டு போகிறார். அங்கே ஸ்டூடியோ ஓனர் வந்து குமார் சார் இருந்தார். அவர் வந்து கரெக்டாக என்ன கேட்குறாரு, எங்ககிட்ட ஆவிட்டுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்றாரு. இவன் ஆவிட் பண்ணுவான் அப்படின்னாரு. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக சினிமா கிடையாதுப்பா, இங்கே எல்லாமே இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்போ தான் யோசித்தேன், எனக்கு இப்போ மோர் தேன் மணி, இப்போ நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், என் டைம் கரெக்டாக இருக்குன்றதை நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அங்கே படங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தது, ஆட்ஸ் போயிட்டு இருந்தது, ஷார்ட் ஃபிலிம்ஸ், எனி டைப் ஆஃப் வீடியோ ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்டூடியோ வந்து ஃபேமஸான ஸ்டூடியோ அப்போ அந்த டைம். ஸோ அங்கே நான் போனது தான் வந்து எனக்கு ஒரு கரெக்டான ஒரு பாத்தாக எனக்கு அமைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் மல்டிபிள் டொமைனில் ஒர்க் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் தனியாக வந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் வந்து அன்னி வரைக்கும் நான் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் படிச்சுட்டு போனேன். எனக்கு டூல்ஸ் தவிர எதுவுமே தெரியாது. கொடுத்தா ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அங்கே போய் தான் நான் வந்து ஆட்ஸ் ஒர்க் பண்ணேன், ட்ரெய்லர்ஸ் பண்ணேன், படங்கள் ஒர்க்ஸ்லாம் போவோம். சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, வெளி ரைட்டர்ஸ் வந்து ஹயர் பண்ணுவாங்க, ஸ்டூடியோவை ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னு, ஆவரேஜ் ஹயர் பண்ணுறாங்கன்னா அப்போ நான் தான் வந்து ஃபுல்லாக அது இன்சார்ஜ். ஸோ அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து அந்த இடத்துல உட்காந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அட் அ டைம் என்னாச்சு, ஆட் ஃபீல்டும் நான் பார்க்குறேன், ஃபிலிம் சைடும் பார்க்குறேன், ட்ரெய்லர்ஸ் பார்க்குறேன், எல்லாமே பார்க்கும்போது இப்போ நான் காலேஜில் கூட விஸ்காமில் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்தால் இவ்வளோ இருக்கான்றது தெரியும் போது நிறைய பேரோட நான் இப்போ சொல்லுவோம்ல 24 frames 25 frames. ஸோ நான் லக்கிலி இங்கே நான் வந்து 25 framesக்கு ஒர்க் பண்ணுறேன், 25 frames ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. லைக் இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டுறதோட சில பேருக்கு வந்து ஹைவேல பஞ்சர் ஆச்சுன்னா அவங்க வண்டி டயர் மாற்ற தெரியாது.
பட் ஒரு சில பேருக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டது நாங்கள் செவன் காஸில் போய் ஒர்க் பண்ணும்போது தான். ஸோ அது வந்து எனக்கு அங்கேருந்து ஓகே நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது வந்து எனக்கு அங்கே தான் தோணுச்சு. ஏன்னா அங்கே ஆட் ஃபீல்டு இருந்தது. பட் நிறைய எடிட்டர்ஸ் அங்கே படம் டிஏ போகும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நான் போன டைமில் பையா படம் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து படிக்காதவன் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து குங்குமம் போய் கொஞ்சம் புறாவே, அப்புறம் வெண்ணிலா கபடி குழு படம், யுத்தம் செய்ய. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் அங்கே போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த எடிட்டர்ஸ் எல்லாம் அங்கே வரும்போது அவங்களோட அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ பேக்கில் நாங்கள் இருக்கும்போது அவங்க டைம் நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங், எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ டூல்ஸை தாண்டி அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் க்ரோ பண்ணது அங்கே க்ரோ பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், 100%. ஏன்னா டூல்ஸாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வரும், ஒர்க் பண்ண தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் இப்போ ஒரு திடீர்னு ஒரு எரர் வந்துச்சு. ஒரு மலையாள படம் போயிட்டு இருந்தது, மோகன்லால் சார் படம் போயிட்டு இருந்தது. நாங்கள் டப்பிங்க்கு எல்லாம் முடிச்சிட்டோம், மிக்சிங் கொடுக்குற நேரத்தில் சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ அந்த எடிட்டர், இப்போ எங்கள் டெக்னிக்கல் டீமில் எங்களுக்கு ஆஃபீஸில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அந்த டைமில் வந்து எங்ககிட்ட இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றதை ஒரு 2 days ஆச்சு. ஒரு வெனஸ்டேனா நெக்ஸ்ட் வெனஸ்டே அவங்கள மிக்சிங் கொடுக்கணும். ஸோ நாங்கள் பொறுமையாக எல்லாம் பண்ணி டேப்பில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கொடுக்கலாம், கேரளாக்கு அனுப்பணுன்ற மாதிரி நாங்கள் இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போலாம் 2009லலாம் பெரிய கூகுளில் வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வரும், யூடியூப்பில் பெருசு வீடியோஸ்லாம் இருக்காது. அப்புறம் எங்கள் டெக்னிக்கல் ஹெட் வந்து அவர் அதை பண்ணுற போது பார்க்கும்போது, ஓ இப்படிலாம் பண்ணால் வந்துடும் போல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பண்ண அந்த ஆவிட்லேருந்தும் நிறையா நான் வந்து கற்றுக்கிட்டேன், ஓ எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். அதான் சார், இப்போ வந்துட்டு லைக் எடிட்டிங்கோட டிமாண்ட் வந்துட்டு பயங்கர க்ரோத்தில் இருக்குது இல்லையா? இப்போ எக்கச்சக்க பேர் வந்து எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எடிட்டிங்கிறது ஒரு ஸ்கோப்பாக இல்லாமல் பார்த்தவங்களா இப்போ வந்து எடிட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூச்சரில் அது தனியாக ஒரு டிகிரியோடு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பர்சன் வந்து எடிட்டிங் கற்றுக்கணும், ஜென்ரலாக எடிட்டிங் கற்றுக்கணும்னு வராங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்துட்டு அந்த குயிக் கேஷ் கிடைக்குது, இப்போ சோஷியல் மீடியா வீடியோஸ் பண்ணும்போது ஒரு குயிக்காக ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. பட் ஆஸ் எ எடிட்டராக இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண ஒரு லாங் டேர்மாக பார்க்கணுன்னா அவங்க வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், லைக் டூலை தாண்டி அவங்க எப்படிலாம் க்ரோ பண்ணணும் அவங்க ஸ்கில்ல? ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டருக்கு தேவை பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது வந்து இன்றைக்கி நடந்த நாளைக்கு எதுவும் நடந்துடாது. ஸோ இதே ஜாபில் இருக்குது, பட் இங்கே வந்து பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே ஓகே ஆகும், சம்டைம்ஸ் ஓகே ஆகாது. கிளைண்ட்டுக்கும் என்ன ஓவர் மேபி த கிளைண்ட், அது ஆட் ஃபீல்டோ படமோ எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீடு பண்ணும்போது கோவம் வந்துடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அதனால் பேஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேணும். ரெண்டாவது நம்ம வந்து பில்ட் நிறைய பேர் பேசணும், நிறைய பேர் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம கிளைண்ட்டோட நிறைய பேசணும், நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். ஜஸ்ட்டு வர கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ஏதோ ஜாபாக பார்க்காம ஒரு ரேப்போ செட் ஆகணும் ஒருத்தவங்களோட. அதனால் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபீல்டும் சரி, இந்த எனி ஃபீல்டும் சரி, எடிட்டர்ஸ் மாற்ற மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இதை நான் கொடுத்துட்டு அவன் பண்ணிடுவான்ற ஒரு ஷோ, அந்த ரேப்போஸ் நம்ம பில்ட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் என்னென்னா அந்த ஜாபை ரொம்ப லவ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே இன்றைக்கி இந்த டிமாண்டாக இருக்குது, இதை கற்றுக்கிட்டா நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ இது மாதிரி லைஃப்பில் எவ்வளோ கற்றுக்கிட்டே போய்ட்டு முடியுமான்னு. ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே இதை எடுத்து எடிட் பண்ண, ஸோ அது ப்ராப்பராக ஒரு 360 டிகிரியில் பக்காவாக யாரும் கற்றுக்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறல ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்மளே இறங்கி அதை பார்க்கணும், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படியா டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு இல்லை, இதை கற்றுக்கிட்டா இதில் போய் நம்ம ஏர்ன் பண்ணலாம், போயிடலாம். ஓகே 3 years நல்லாயிருக்கும், 4 years நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது வரும், நம்ம அதுக்கப்புறம் போயிடலாம். ஸோ இப்படி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதுதான் ஸோ அந்த இன்ஸ்டன்ட் கேஷ் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் சம்பாதிக்கணும், அது ஒரு ஆர்கானிக்காக லாங் டேர்மில் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணி நம்ம போனால் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அந்த ஜாப் மேலே ஒரு லவ் அது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் இப்போ கரண்ட் இருக்க இந்த ஸ்டேட்டில் வெறும் ஃபில்ம் மட்டும் நம்பி போகிறது கரெக்டான சாய்ஸா? கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனால் ஃபிலிம் மட்டும் நம்பி போகிறதுன்றது நான் நோன் தான் சொல்லுவேன். நான் யாரோட பேஷனை டிஸ்கரேஜ்லாம் பண்ணல. நான் எப்பவுமே வந்து பேரல் ஒர்க் தான், ரெண்டுமே தான் பண்ணுறேன். நான் ஒரு பக்கம் டீச் பண்ணுறேன், ஒரு பக்கம் இது பண்ணுறேன், இன்னொரு பக்கம் என் படம் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஆசை வந்து இனிமேல் ஃபிலிம் ரைட்டர் ஆவர் தான். அது வரத்துக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு இது போனேன். ஏன்னா யூஷுவல் மெத்தட் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணால் ஒரு இப்போ நான் மேபி ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக நான் போய் சீக்கிரமாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் சீக்கிரமாக கூட படம் பண்ணியிருப்பேன். ஆனால் இவ்வளோ டெக்னிக்கலாக கற்றுருப்பேனான்றது எனக்கு தெரியாது. ஒரு கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி விஷயம். ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஆட் ஃபீல் தான் கற்றுக் கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ எப்படி ஏன்னா அந்த ஐராக்கீஸ் ஒருத்தவங்களாம் வருவாங்க, அவங்ககிட்ட எப்படி பொருளை விற்கணும், எப்படி பேசணும். இவர் நம்ம ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்சிச்சு நினைப்பேன். டக்குன்னு பார்த்தா அவங்க பாஸ் ஒருத்தர், சூப்பர் பாஸ் ஒருத்தர், இதில் இது பிரச்சனை பாரு, இவர்கிட்ட பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசணும். ஸோ புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஃபீல்டில் போய் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து நான் 2 அசிஸ்டண்டாக போய் தான் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் நிறைய என்னோடய படங்களில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆர்கியூ வித் மை கிளைண்ட்ஸ், லைக் டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இல்லை சார் இது இப்படி இருக்கட்டும் சார், இப்படி இருக்கும் சார். இதெல்லாம் எனக்கு சொல்கிற தைரியமே எனக்கு அங்கேருந்து தான் கிடச்சிது. யூஸ்வலாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய எடிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் சொன்னால் அப்படியே 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 போயிடுவாங்க.
ரொம்ப இப்போலாம் தான் ஒரு 5-6 இயர்ஸாக அந்த ஒரு எடிட்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, இல்லை சார் நாங்கள் சொல்கிறது கேளுங்க, திரும்பி பாருங்கள், எங்களுக்கு வந்து திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறலாம் இங்கேருந்து நடக்குது. முன்னாடிலாம் வந்து அவங்க சொன்னாங்கன்னா எதுவுமே மறுபேச்சே இருக்காது. ஜஸ்ட் லைக் டூல். ஆமாம், ஒரு டூல் எடிட்டர்ஸ் தான் எல்லாருமே. பெரிய கிரியேட்டிவ்லாம் அவங்க கிடைக்குமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ஆண்டனி சார் வந்ததுக்கப்புறம் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்ரீகர் பிரசாத் சார் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். நிறைய எடிட்டர்ஸ் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக சொல்கிறேன். இப்படி ஒரு ஃபீல் இருக்குடான்ற திரும்பி கட்சியில் வந்து ஆண்டனி சார் தான். ஸோ அதெல்லாம் இன்ஸ்பயர் தான் நம்ம எல்லாம் வந்தோம். இப்போ நான் எடிட்டர் டேரெக்டாக போய் அது பண்ணியிருப்பேனான்ற சத்தியமாக எனக்கு தெரியாது இவ்வளோ தூரம். பட் மேபி நான் ஃபாஸ்ட்டாக எடிட்டர் ஆயிருப்பேன். கண்டிப்பாக. பட் வெளில ரீச் ஆயிருப்பானா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இதே விஷயம் தான் எனக்கு, இதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கூட ஃபில்ம் மட்டும் ஒர்க் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெய்லர்ஸு, ப்ரோமோஸு, இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் லேர்ன் பண்ண கிளைண்ட்ஸோட நீங்கள் உட்கார வைப்பீங்க. அப்போ வந்துட்டு கம்யூனிகேஷன்லாம் நிறையவே இம்ப்ரூவ் ஆச்சு அந்த விஷயத்தில் தான். இல்லை, அதான் சொல்கிறேன், ஒரு எடிட்டருக்கு தேவை கம்யூனிகேஷன் தான். நிறைய பேர் எடிட்டிங் ஸ்கில்லாம் தாண்டி வேணும். இப்போது எடிட்டிங் ஸ்கில்லை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? என் பொருள் வெளில வந்தால் தானே நான் வந்து இதுக்கு நான் பண்ணேன், அதுக்கு நான் பண்ணேன்னு சொல்ல முடியும். அதை விற்க தெரியணும். விற்க தெரியல கண்டிப்பாக. இப்போ ஒரு ஆட் பண்ணுறோன்னா இந்த ஆட் நான் வெளில பண்ணேன்னு சொல்கிறதுக்கு வெளில வந்தால் தானே. இப்போ நான் வந்து இந்த படம் பண்ணேன், இப்போ லப்பர் பந்த் படம் பண்ணேன், ரன்வி வீரன் படம் பண்ணேன், லிஃப்ட் படம் பண்ணேன், வாடி பொல்லாடி பாட்டு எடிட் பண்ணேன், இதெல்லாம் நான் சொல்லணும்னா அந்த வெளில வந்தால் தானே. அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட், இதுதான் நான் டீச் பண்ணணும்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் எடிட்டிங் மட்டும் ஒரு எடிட்டரோட வேலை கிடையாது. பேசணும், நம்ம கிளைண்ட் எது கரெக்ட், எது தப்பு, இது ஒர்க் அவுட் ஆகலைங்க தைரியமாக சொல்லணும். மேபி சம்டைம்ஸ் நம்ம ரைட் ஆர் ராங் எதுவும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் அப்பாக இருந்தால் தான் அவங்க நம்ம நம்பி வராங்க. அந்த டேரக்டர்ஸ், அந்த ப்ரொடியூசர் நம்ம நம்பி வராங்க. அவங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ டேரக்டருக்குலாம் வந்து நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும் அந்த நேரத்தில். நம்ம போய் அதை சொல்லும் போது தான் அவங்க நம்மள தான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பாங்க, ஃபஸ்ட் ஆடியன்ஸாக. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தைரியமாக பேசணும். ஸோ அதுக்கு நம்ம டேரக்டர் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும், அதெல்லாம் ஓப்பனாக பேசணும். இதெல்லாம் எனக்கு வந்து மேபி அந்த ரூட் ஆஃப் இதில் வந்தது தான். இப்போ நான் வந்து டேரெக்டாக யூஷுவல் மெத்தடில் அதான் சொல்லல. என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னென்னா ரோட் நாட் டேக்குன்னு ஒரு போயம் இருக்கும். நான் 10th படிக்கும்போது, பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, பட் அந்த போயம் வந்து படிக்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. அது வந்து 2 roads diverge இந்த ரோடு, அதாவது 2 பாதை இருக்கும். ஒரு பாதை யூஸ்வலாக இருக்கும், ஒரு பாதை ரொம்ப இதுவாக கல்லு முள்ளாக இருக்கும். எந்த பாதையில் போகணும்னு தெரில அப்படின்னு. ஆனால் இந்த பாதை எல்லாருமே போகிறாங்க, இந்த பாதை வந்து கல்லு முள்ளாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இப்போ அந்த கல்லு முள்ள பாதை போனால் நம்ம தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணி அந்த மாதிரி வரும். ஸோ நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆல்வேஸ் அப்படி தான், லைஃப் இஸ் ஒன்ஸ் தான். இதில் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே. நான் ஒன்றே என்னென்னா, நான் என்னோட பொறுத்திருக்கேன்னா அட்வைஸ் எடுத்துப்பேன், அதில் சேர் போட்டு வர மாட்டேன். 100 அட்வைஸ் கலெக்ட் பண்ணாலும் ஓகே, நம்மளுக்காக தான் எல்லாம் சொல்கிறாங்க, ஓகே அதில் நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போமே, ஒன்று பண்ணி பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோமே. சார் இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் அது சொல்லிட்டா சார் நான் படிக்கல சார், சொல்லிட்டா சார் இந்த கோர்ஸ் நான் எடுக்கல சார், வேறு படிக்கிறது உனக்குன்னு என்னப்பா இருக்குன்னு கேட்பேன். சில பேர் அழுதுருவாங்க டக்குன்னு கேட்டோடனே, சார் யாருன்னு கேட்டதில்லை சார், என்கொயரி வரும்போது சொல்கிற பசங்களோட. ஸோ இதெல்லாம் ஏன் நான் கேட்குறேன்னா, உனக்குன்னு ஒரு சில விஷயத்த பண்ணப்பா, நீ உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் என்ன யோசிச்சேன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி போய் இல்லாமல் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது வித் சம் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அந்த சொன்ன மாதிரி அந்த அங்கிள் ஹெல்ப் பண்ணது, என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணது, நிறையா நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் வந்தது பெரிய விஷயமா. இப்போ நீங்கள் இந்த ஒரு சினாரியோ சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 24, 25 எபோவ் அந்த ஏஜில் கூட நான் ஃபில்ம் எடிட்டிங் வரணும், ஃபில்ம் எடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், பட் அது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் நிறைய பேர் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து யாரும் பேசும்போது நான் முதல்ல கேட்பேன் ஏஜ் அப்படின்னு கேட்பேன். ஏன் அப்படிம்பாங்க. இல்லை சொல்லுங்கள் ஏஜ் அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து 26, 27 பாங்க, சில பேர் 19 பாங்க. ஸோ நான் ரொம்ப ஷார்ட் ஒரு 26க்குள்ளே மேக்ஸிமம் வரவங்களுக்கு நான் வந்து எதுவும் பெருசாக சொல்ல மாட்டேன். ஓகேன்னு 25, 26க்கு என்ன சொல்லுவேன்னா, சில விஷயம்லாம் சொல்லுவோம். லைக் வந்து இதில் பெருசாக சாஸ்லாம் ஃபஸ்ட் இடத்துல வராது, நீங்கள் அதை நம்பியெல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதாகும், யூ வில் கெட் சம் மணி, பட் நிறைய டைம், குவாலிட்டி டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். சில பேருக்கு என்னென்னா அது ஆசை இருக்கும், பட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனில் அது பண்ண முடியாது. நான் ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனும் இருக்கும் போதும் அவன் ஆசையும் விடாமல் பண்ண பசங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்துலாம் வந்து அது பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும். லைக் அவன் வந்து அவனுக்காக படிப்பான், அவன் ஃபேமிலிக்காக வேலைக்கு போவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டா பெட்ரு, சரி இதான்ப்பா அந்த ஃபீல்டு, ஃபிலிம் ஃபீல்டு, ஓகே என்ன பண்ண போகிறான் அந்த சொல்லுவாங்களா, ஆழம் தெரியாமல் காலோட அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டா அவனுக்கு அது பெட்டர் ஆகிடும். இப்போ அவன் பிளான் பண்ணிப்பான், என்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வரானா, சரி ஓகே. ஏன் நம்ம கொஞ்சம் 27, 20க்குலாம் கொஞ்சம் சொல்கிறோம் அப்படின்னா, முக்கால்வாசி 27 பேருக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த டைம் தான் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க, எல்லாம் நடக்கும். அந்த டைமில் நம்ம போய் சொல்லும் போது, இல்லைப்பா ஒன்றுமே கிடைக்காது ஒரு 3 மாதத்துக்கு, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு 3 months ஒன்றுமே எல்லாம் வந்துட்டு போகணும். ஏன்னா அந்த எடிட்டருக்கு ட்ரஸ்ட் வரணும் நம்ம மேலே. இப்போ நம்ம வீட்டில் யாரான வந்து எடிட்டராக இருக்காங்க, அப்புறம் நம்மளை யாருன்னு தெரியும், யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம ஃபுட்டேஜ் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இனி ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ண கூட முடிஞ்சுது இன்றைக்கி எல்லாமே. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் பார்ப்பாங்க, இவன் எப்படி
ஏது நம்பலாமா, இவனுக்கு அந்த பொறுமை இருக்கா, பேஷன்ஸ் லெவல், சகிப்புத்தன்மை சொல்லுவாங்க தமிழ், அது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரீடர்ஸ். பயங்கரமாக பார்ப்போம். ஏன்னா நான் சொன்னால ஏற்கனவே நிறைய சேஞ்சஸ்லாம் போகணும், இதெல்லாம் இருக்கான்னு அவனை பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 3 months கழிச்சு ஓகே நீ பண்ணுப்பா, மாதம் உனக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், பேட்டெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. இது போய் முடிச்சு யோசிச்சு பாருங்களா, அந்த ப்ராசஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு அசோசியேட்டாக வந்து அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் ஆகி அதுக்கப்புறம் அந்த படம் வெளில போய் ஓடி இதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயத்த உன்னால் பண்ண முடியுமா, நீ ரெடி அதுக்கு? ஏன்னா நாங்களாம் ரெடியாக தான் வந்திருக்கோம். அதனால தான் நிறைய நாங்கள் அவமானம்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்கில். பட் அந்த வில் பவர் வேணும். சும்மா ஒரு நாள் ஒருத்தன் இது பண்ணிட்டானோ உடனே அழுதுகிட்டு நான் வேறு ஃபீல்டுக்கு போகிறேன்னா சொல்லக்கூடாது. இட்ஸ் அ ப்ராசஸ், லாங் ப்ராசஸ், டைம் டேக்கிங் ப்ராசஸ். என் ரிசல்ட் நல்லாயிருக்கும், இதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்க. இப்போ ஓகேனா பிரச்சனையே கிடையாது. பாதி இதில் நம்ம சில பேர் ஆமான்னு சொல்லி பாதியில் போகிறவங்களாம் இருக்கான். இப்போ எனக்கு சொல்லாமல் தெரில, ஓகே லப்பர் பந்து படம் பண்ணும்போது 2 பேர் போயிட்டாங்க. திடீர்னு ஓவர் நைட் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு போயிட்டாங்க, சார் எனக்கு செட் ஆகலை, அதாவலை இதாகலை, கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னே தெரில அப்படின்னாங்க. நான் அவட சொல்கிறேன், இல்லைப்பா இந்த படம் வந்து நல்லா வந்துட்டுருக்கு, இட் வில் டேக், நிறைய கற்றுக்கலாம். அப்புறம் இல்லை சார் அப்படின்னு. சரி நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க அப்படி நினச்சா நான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் அப் டு தெம். ஏன்னா அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். நம்ம வந்து ரொம்பலாம் நம்ம சொல்லலாம், யாரும் பிடிச்சலாம் உட்கார வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், எடிட்டிங். ஏன்னா போயிட்டே இருக்குல்ல, ஒரு ரஷ் வரும், ஷூட் வரும், வைப்போம், எடிட் பண்ணுவோம், போயிட்டே இருக்குது. அவனுக்கே தோணும், என்ன இது ஒரு மாதிரி வேலையாக இருக்குது, இது ஏதாவது நடக்குமா வாழ்க்கையில், நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ வந்து எல்லாருக்கும்னா இந்த படம் ஓடுமா ஓடாதா, இப்போ 2 years இந்த படம் ஒர்க் பண்ணுறேன், எதுவுமே ஆகலைண்ணா என் லைஃப், இந்த மாதிரி அவன் கேட்க மாட்டான். அவன் சுற்றி இருக்க நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மென்டல் பவர் இருக்கணும், லைக் அவன் ஸ்டேபிளாக இருக்கணும், இதுதான் நான் பண்ண போகிறேன், இது நடக்கிற வரைக்கும். இப்போ அவன் சுற்றி இருக்கிறவன் கேட்கும் போதும் அவன் ஸ்ட்ராங்காக பதில் சொல்கிறான்னா அவன் சுற்றி இருக்கவங்க கம்முன்னு போயிடுவான். சுற்றி இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல், அப்போ ஸ்டேபிள் மைண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி தெரியலையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சுன்னா அப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வேறு ஃபீல்டில் நல்லா சம்பாதிச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க. சில பேர்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், லைக் 25லேயே வந்து நல்லா ஐடியில் நல்லா ஒரு 40 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது நான் திருப்பி சினிமாவுக்கு வரேன், அந்த விட்டுட்டு வரலாம் சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களாம் புரிய வைக்கணும். நான் இப்போ ஒருத்த வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது எங்கிட்ட சரி அஸ்டண்டாக வரேன்னு சொல்கிறான், நீ 50 ரூபா வாங்கிற இடத்துல நீ 2000 3000 தான் வாங்க போகிற ஸ்டார்டிங், சரி 5000 கொடுக்கணும்னு வச்சுப்போமே, அது அவனுக்கு எப்படி பேலன்ஸ் ஆகும்? இதெல்லாம் சொல்லி நம்ம கூட்டு வரும். அதனால தான் ஃபிலிம் வந்து இன்னி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் வந்து நினைக்கிற அளவுக்கு அந்த டஃப்பே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பல சினிமாவில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. வென் வி கோ இன் த ராங் ஹேண்ட்ஸ் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ப்ராப்பராக ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான்லாம் என் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் தரேன், ஃப்ரெஷர் எடுத்தாலும் தருவேன். ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன், வச்சுக்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரீயாக வேணாம் நான் நம்புகிறேன். மேபி பிகாஸ் நம்ம டீச் பண்ணி எடுக்கிறனால நம்மளுக்கு அவனுக்கு தெரியும்ல அந்த ப்ராசஸ்லேயே அதுவும் இருக்குது. ஆனால் இப்போ நான் ரேண்டம் பீப்புள் சொன்னால் எனக்கு அது டவுட் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொடுப்போம், அதெல்லாம் வச்சுப்பேன். பட் ஃபீல்டு வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இந்த வெளில இருக்கிற மித்து மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல ஃபீல்டு ஆக்சுவலாக. இன்றைக்கெலாம் நீங்கள் ஈஸியாக ஒரு எடிட்டரை அப்ரோச் பண்ணலாம். நான்லாம் எனக்கு சான்ஸ் கேட்குறது கேட்டு வாசலில் போய் நிற்கணும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நேராக சார் இன்ஸ்டாகிராமில் அவரோட போஸ்ட்டு சார் வேணுமா சார், அவங்களே போஸ்ட் போடுறாங்க, அவங்க அசோசியேட்ஸ் அவங்க டீம்லாம் போடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈஸி ஆகிடுச்சு. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், சினிமாவில் வந்து ஒருத்தன் தோற்று போய் சினிமாவை சொல்கிறான்னா அது பொய், நம்பிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு சான்ஸ் வந்திருக்கும், அவர் எடுத்துருக்க மாட்டார். இதோட பெட்டர் சான்ஸ் வரும்னு சொல்லிட்டு இவட வெயிட், அந்த சான்ஸ் வந்திருக்காது. இப்படி தான் உண்மை நடந்திருக்குமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ராங் எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த கரெக்டாக இப்படி தான் வந்தேன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு வந்திருக்கு. அவங்க என்னன்னா இதோட இன்னும் பெட்டர் சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா இன்னொரு பெட்டர் சான்ஸ் வரவே வராது சம்டைம்ஸ். அப்போ அந்த பெட்டர் சான்ஸ்ன்னு வெயிட் பண்ணுறது நம்ம ஓவரால் இதே ஸ்பாயில் ஆயிருங்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து கடவுள் 2 சான்ஸ் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ராட்சசன்ற படம் நான் எடிட் பண்ண வேண்டியது, ஓகேவா? இப்போ மரகதனம் ட்ரெயிலர் நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் வந்துட்டு திலீப் பாபு சார் வந்து கூப்பிட்டார். அவர் தான் ப்ரொடியூசர், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அப்போ அந்த படத்தில் வந்து சம் ப்ராப்ளம் எதுவும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டர் இருந்திருக்காரு, பிரச்சனை எதுவும் அந்த படத்துக்கு 60% படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மரகதனம் ட்ரெயிலர் பண்ணீங்க, டீசர் பண்ணீங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி சார் சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த டேரக்டர் மீட் பண்ணி லைன்லாம் சொன்னார். பட் நம்ம இப்போ ட்ரெய்லரில் பிஸியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆளை மீட் பண்ணி மறந்துடுவோம். ஏன்னா ட்ரெய்லர் ஒர்க் ரொம்ப பிஸி. இப்போ மண்டே எடுத்தோன்னா நெக்ஸ்ட் மண்டே கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நிறைய. அதை பற்றி நான் மறந்துட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு துரைன்னு இருக்கா சினிமாவில், இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் சில பேனரில் சில பேனர் ஓன் பேனர் அவர் இருக்கார். ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி போய் மீட் பண்ணிங்களான்னு கேட்டார். ஐயோ நான் மீட் பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா அந்த படம் வந்து சாண்ட் லொகேஷனுக்கு போயிடுச்சு. அவர் என் ஃப்ரெண்டு தான். ஸோ நானும் அவர் தான் ஒன்றா படித்தோம். ஸோ அவர் அங்கே போனால் ஓகே அப்படின்னு பட்டுட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கர ஹிட்டு. ஐயோ விட்டுட்டோமோ சான்ஸை, இனி லைஃப்பில் நம்ம சான்ஸே வராது, தேடி வந்தது நம்ம விட்டுட்டோம், நம்ம இனிமேல் கடைசி வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் எடிட்டராகவோ சம்திங் இருக்க போகிறோம். சரி பட் நம்ம பெருசாக படம் பண்ணுறதுக்கு பெருசாக நம்ம ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு நினச்சோம். நம்மளோட ஓகே பட் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம ஃபிலிம் எடிட்டரில் கிடையாது. ஃபிலிமில் எப்படியே ட்ரெய்லர் கொண்டுட்டோம்ல, சரி ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே தான் இருந்தது, சரி கைக்கு அந்த சான்ஸை விட்டுட்டோமே. 2019 லிஃப்ட் வரும்போது இப்போ எனக்கு அந்த படம் வந்து இவ்வளோ பிரேக் கொடுக்கணும் தெரியவே தெரியாது. பட் இந்த டைம் என்ன பண்ணோம், இப்போ மீட் பண்ணோம், அந்த படம் பண்ணோம். செகண்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடச்சி நான் பண்ணேன். இப்போது
நாளைக்கு லிஃப்ட்டே பண்ணல. ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து எதுவுமே படம் பண்ணல, அப்படியே ட்ரெயிலர் இருந்து அப்படியே போயிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் சொல்கிறேன், இப்போ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க ஃபிலிமுக்குள்ளே போகலாம், அதெல்லாம் போகாதடா வேஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தானே தப்பு, நான் என்னோட மிஸ்டேக் நான் சொல்லவே இல்லைல்ல. எனக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு, நான் பண்ணலன்றதை நான் சொன்னால் தானே ஆடியன்ஸ்க்கு வெளில தெரியும். பட் இந்த மாதிரி அவங்க கட் பண்ணி சொல்லும் போது என்ன வந்து அதுவும் எடிட்டு படமாக என்ன ஆகுதுன்னா சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப டஃப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாலலாம் ஃபீல்டு எனக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, 15 இயர்ஸாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து when you meet ரைட் பர்சன் எதுவுமே தப்பு கிடையாது. ப்ரோஸ் ரீசெண்டாக நம்ம வீடியோ ரிடர்ஸ்க்கு ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்ப்ரைசஸ், இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி ஃபுல்லி பேக்டப்பாக செம்ம வைப்பில் நடந்துச்சு. அண்ட் நம்ம எடிட்டிங் கோவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஃப்ரீலான்சர்ஸாகவும் ஃபுல் டைம் ரைட்டர்ஸாகவும் ஏர்ன் பண்ணி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ப்ரோ அவார்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் எடிட்டர்ஸ்க்கு யாருமே பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். பட் இப்போ உங்களோட சப்போர்ட்னால இந்த விஷயம் நாங்கள் பண்ணும்போது ஐ எம் ஸோ மச் ஹாப்பி, ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நம்ம எடிட்டிங் கம்யூனிட்டிக்கு வேறு லெவலில் நிறைய விஷயம் பண்ண போகிறோம். சேர்ந்து குருவாலாம்.